வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நோ இயர் ப்ராடக்ட் சீரீஸோட செகண்ட் எபிசோட். ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம பிரிட்டானியா க்ராசானோட ரிவ்யூ பற்றி பார்த்துருப்போம். அது என்னென்னலாம் வச்சு அதை மேக் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, கலோரி வேல்யூ எப்படி இருக்குது எல்லாம் சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக அதில் பேசியிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்தால் உங்களுக்கு இது என்ன மாதிரி சீரீஸ், இது என்ன மாதிரி எபிசோடுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம், இது ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் டீட்டெயிலாக. இந்த எபிசோடுக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த கான் மேடோட பாதாம் ஸ்டிக்ஸ். ஆக்சுவலாக இதில் கேங் ஆஃப் 5 பாதாம் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்பவே ஃபேவரட். சின்ன வயசுலேருந்து நான் நிறைய டைம் இதை வாங்கி சாப்பிட்ருக்கேன். பட் நம்ம நிறைய ப்ராடக்டை வாங்குகிறோம், சாப்பிட்றோம், பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே பார்க்குறதே இல்லை. இந்த எபிசோட் இந்த சீரீஸ் பண்ணுற ஒரே ரீசனே இதுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் பின்னாடி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க வீடியோவில் டீட்டெயில்டாக ஒவ்வொன்றையும் நம்ம பார்ப்போம். இதில் மொத்தம் 5 பாதாம் ஸ்டிக்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் இந்த கேங் ஆஃப் 5ன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதாவது 60 அடித்து 15 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அப்டேட்டட் ப்ரைஸ் 50 போல் இருக்குது. அண்ட் இதில் மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அதர் ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து டார்க் சாக்லேட் அண்ட் இன்னொன்று வந்து காஃபி ஃப்ளேவர். இந்த ரெண்டுமே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு தான் அவங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு வருது. ஸோ இதை நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறது எப்படின்னா, எது அதிகமாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எது கம்மியாக இருக்கோ அது போக போக அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்படி இதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சுகர் தான் இருக்கிறதுல இதில் அதிகம் போல் இருக்குது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிங்க. அதாவது மெயின் இன்க்ரீடியன்ட் அதிக போர்ஷன் உள்ளது தான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா சுகர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் சீனி தான் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிஃபைன்டு வீட் ஃப்ளார், மைதான் ப்ராக்கெட்டில். இது எல்லா ப்ராடக்ட்லையும் பண்ணுறது, டேரெக்டாக மைதான் போட மாட்டாங்க, அதை ரிஃபைன்டு வீட் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு டெக்னிக் தான் இது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட எடிபிள் வெஜிடபிள் ஆயில் தான் பிஸ்கெட்ஸ், கேக்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க பயன்படுத்துகிறாங்க. ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரிஃபைன்டு பாமாலின் அப்படின்னு போட்டுடுறாங்க. இது வெறும் பாம் ஆயில், ரிஃபைன்ட் பாம் ஆயில் தான் அவங்களோட இது. அண்ட் அதை ஸ்டைலிஷாக இங்கிலீஷில் காட்டணுங்கிறக்காக எடிபிள் வெஜிடபிள் ஆயில் போடுறாங்க. ஆனால் நார்மல் மக்களுக்கு அது புரியணும்னா அது வந்து பாம் ஆயில் அது. அண்டு நான் டெய்ரி க்ரீமர்னு அடுத்தது இருக்குது. ஆக்சுவலாக இந்த நான் டெய்ரி க்ரீமர்னால் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மில்க் பவுடர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பால் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுறது. இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கும் இருக்கட்டும், அண்ட் மில்க் யூஸ் பண்ணுற இடத்துக்கு பதிலாக இது யூஸ் பண்ணுற மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிபிள் வெஜிடபிள் ஃபேட்டு. இதுவும் ஒரு ஆயில் மாதிரி தான், ஹைட்ரோஜனேட்டட் ஆயில் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ரோஸ்டட் ஆல்மண்ட் பவுடர் சொல்லியிருக்காங்க. ஆல்மண்டோட பவுடர் 9% இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. மில்க் பவுடர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்ரோஸ் மோனோஹைட்ரேட்டுன்னு போட்டிருக்காங்க. இந்த டெக்ஸ்ட்ரோஸ் மோனோஹைட்ரேட்டுமே ஒரு டைப் ஆஃப் சுகர் தான் சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ச்சுங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான ஒரு ஒயிட் பவுடரு. அது ஒரு திக்கனிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த நல்லா திக் பண்ணுறதுக்கு இதை மேக் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மால்டோடெக்ஸ்ட்ரின். இந்த மால்டோடெக்ஸ்ட்ரினுமே நிறைய இந்த மாதிரி பேக்கரி ப்ராடக்ட்ஸில் அதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அதோட டெக்ஸ்சரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பைரி டேட்டில் ரொம்ப ஈஸியாக அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் எமல்சிஃபையர் சோயா. அதோட நேம் வந்து லெசித்தின் E322 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த லெசித்தின் வந்து சோயாலேருந்து எடுக்கிறாங்க. இது வந்து இந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணும்போது இதை எமல்சிஃபையிங் ஏஜென்ட் இல்லைனா எமல்சிஃபையர்னு சொல்லுவாங்க. ஆயிலும் வாட்டரும் செப்பரேட் ஆகாமல் சேர்ந்து நிற்கிறதுக்காக இதை பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடிபிள் காமன் சால்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச உப்பு. அதுக்கப்புறம் கண்டெய்ன்ஸ் பெர்மிட்டட் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபுட் கலர்ஸ் என்னென்னலாம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. கேரமல் கலர், சன்செட் எல்லோ அண்ட் பான்கியூ. அது எக்ஸாக்டாக அதோட வேர்டை எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்னு தெரில, பட் ஸ்டில் ஓகே. சன்செட் எல்லோ, FCF அண்ட் ஆடட் ஃப்ளேவர்ஸ் என்னென்னலாம் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அலர்ஜன் இன்ஃபர்மேஷன். சில பேருக்கு சில ஃபுட்டு அலர்ஜி உண்டாக்கலாம். இதில் வந்து கண்டெய்ன்ஸ் மில்க், வீட், சோயா அண்ட் ஆல்மண்ட் நட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அலர்ஜி இருக்கிறவங்க இதை சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு மீனிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக
ஃபஸ்ட்டு அவங்களோட இதெல்லாமே 100 கிராம்ஸுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் அந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு 62.5 கிராம்ஸ் டோட்டலாக இது. அதாவது 5 பீஸுக்கும் சேர்த்து 62.5, ஒவ்வொரு பீஸும் ஒரு 12.5 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 100 கிராம்ஸ் கொடுக்குறனால நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அதில் பாதிக்கு கொஞ்சம் மேலே ஒரு 60% தான் இதில் நீங்கள் கணக்கு எடுக்கணும். அதாவது ஒரு கேலரிஸ் 488 அப்படின்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 கேலரிஸ்னு வர மாதிரி தான் இது கணக்கு வரும். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஒரு 60% ஆஃப் ஈச் நம்பரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூஸ் எவ்வளோன்னு கிடச்சிரும். அதாவது இந்த ஃபுல் பேக்கெட்டை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா. ஸோ இதில் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதான் சொன்ன மாதிரி 300 கேலரிஸ் கண்டிப்பாக வந்துடும். ஃபேட்டு ஒரு 20 கிராம்ஸ் இருக்குது, ஒரு 100 இருக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, ட்ரான்ஸ் ஃபேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, சுகர்லேருந்து தான் 31 கிராம், ப்ரோட்டீன்ஸ், சோடியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சர்விங் சைஸ் வந்து 12.5 கிராம்ஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் 5 சர்விங் இது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிஃபோர் 12 months ஃப்ரம் த டேட் ஆஃப் மேனுஃபேக்சர். ஸோ எக்ஸ்பைரி டேட்டை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோன்னா மேனுஃபேக்சர் டேட் வந்து 4/1/2024. ஸோ இது January 4, 2024 அண்ட் இது வந்து 2025 January 1 வரைக்கும் எக்ஸ்பைரி கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் லைக் 1 year கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஸ்டோரின்னா கூல், ஹைஜீனிக் அண்ட் ட்ரை பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சேஞ்சஸ் மே காஸ் ப்ராடக்ட் டு டெவலப் அ ஒயிட்டிஷ் லேயர் விச் டஸ் நாட் அஃபெக்ட் இட் ஃபிட்னஸ் ஃபார் கன்சம்ஷன். ஸோ இது டெம்பரேச்சர் மாறுதல்னாலையும் ஈரப்பதத்தினாலையும் ஒரு ஒயிட்டாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகலாம். இது நம்ம யூஸ்வலாக நம்ம ஸ்வீட்ஸ்லாம் வர்ற மாதிரி இது வந்து எந்த விதத்துலேயும் நம்ம சாப்பிட்றதுல ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட கஸ்டமர் கேர் அட்ரஸ்ஸு, அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், பிராண்டோடது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணி வேறு ஒரு இடத்துலேருந்து இதை தயாரித்து தான் அவங்க பிராண்ட் நேம் வச்சு இதை செல் பண்ணுவாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பார்கோட் இருக்குது, FSSAI அவங்களோட லைசன்ஸ் நம்பர், FSSAIயோட லைசன்ஸ் நம்பர் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் 5 numbers அது கொடுத்துருக்காங்க. நெட் குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் MRP இருக்குது. உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த ப்ராடக்ட் பற்றி இருந்தாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye.